ஸ்டார்ட். திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க அண்ணா, இன்னைக்கு நடிகர் விஜய் வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்றதா இருந்தது. ஆனா பிரச்சாரத்தை ஒத்தி வச்சிட்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தா, திமுக காரங்க தான் போலீஸ தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. கரூர் போல இன்னொரு ஸ்டாம்பிட் நடத்துறதுக்கு இன்னைக்கு மட்டும் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் பின்புலமா இருந்து செயல்படுது. இதையெல்லாம் கண்டிச்சு நாங்க போய் தேர்தல் ஆணையத்துல போய் மனு கொடுத்திருக்கோம் என்று ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. அது குறித்து சொல்லுங்க. அதாவது முதல்ல பேசின ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் மேல வரி மோசடி வழக்கே 100 போட்டு வச்சிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஏமாத்தின ஒரு நபர் தான் ஆதவ அர்ஜுனா. கேஸ் இருக்கு, அதை அவர் நடத்திட்டோம். இப்படி எல்லா நேரத்திலும் இல்லீகலாக நடைபெறுற ஆதவ அர்ஜுனா நடிகர் விஜய்க்கு ஆலோசகர், அட்வைசர். நீங்க முதல்ல வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்றாராம். எங்க போய் ரிலீஸ் பண்ண போனாரு? நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் வேட்பாளர் பட்டியல் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பர்மிஷன் அங்க இதுன்னு கேட்டார். அப்ப கூட என்ன தெரியுமா, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 48 hours 48 மணி நேரத்திற்கு முன்பாக நீ தேர்தல் விதிமுறைகளின்படி பர்மிஷன் கேட்கணும். நான் ஒரு ஹால் மீட்டிங் போடுறேன்னா அது கூட தெரியாம நீ கொடுத்த உடனே தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுச்சு. உடனே திமுக தான். அதற்கு பிறகு என்ன பண்ணாரு தெரியுங்களா? சென்னையில பெரம்பூர்ல விஜய் போட்டியிட போறாங்க. அதுக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது என்ன நகர்னா எம்கேபி நகர், முல்லை நகர் பகுதியில பிரச்சார திட்டம். அந்த திட்டத்திற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. திமுக தான் காரணம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களையும் இளைஞர்களையும், பாவம் விஜய ரசிக்கிற ரசிகர்களையும் கொலபாதகத்துக்கு கூட தள்ளி விடுறதுக்கு தயங்காத நபர்கள்ன்றது இதுல இருந்து தெரிஞ்சது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் சொல்லிச்சு, நாம கிடையாது. தேர்தல் ஆணையம் போய் அந்த இடத்த பாக்குறாங்க. விஜயனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3000 பேர் என்னுடைய கூட்டத்திற்கு வருவார்கள் அப்படி தேர்தல் ஆணையத்துல எழுதி கொடுத்துருக்கு. பர்மிஷன் கேட்டிருக்க. தேர்தல் போய் விசாரிக்கிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்தால் 500 பேர் மட்டும்தான் நிற்கவே முடியும். தேர்தல் பார்த்துட்டு 500 பேர் நிக்கிற இடத்துல 3000 பேர் வருவாங்கன்னு எப்படி பர்மிஷன் எங்ககிட்ட கேட்ட? அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு நாங்க பர்மிஷன் கொடுத்தா 3000 பேர் வருவாங்க, 500 பேர் தான் உள்ளே இடம் போக முடியும். நெரிச்சல், மேல கீழே விழுந்து இது பண்ணி அங்கேயும் 10 பேர் சாவாங்க. எல்லாம் பல பேருக்கு காயங்கள்லாம் ஏற்படும். உடனே விஜய் அதை ஒரு அரசியல் பண்ணி திமுக காரர்கள் தான் செய்தார்கள். அரசியல் பண்றதுக்காக ரசிகர்கள் சாவறத பத்தி கூட நீ பிளான் பண்ணது கவலைப்படலன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நீ எல்லாம் கட்சி நடத்துற? மரணம் ஆகணும்னு பிளான் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? நினைக்க வேண்டியிருக்கு. ஏமா 500 பேர் நிக்கிற இடத்துல, 500 பேர் மட்டும்தான் போற இடத்துல நீ 3000 பேர் வருவாங்கன்னு மனு கொடுக்குற. 3000 பேர் வரக்கூடிய இடத்த நீ ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஏன் 3000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 500 பேர் வரக்கூடிய இடத்த நீ கொடுக்குற? அப்ப பர்மிஷன் கொடுத்திருந்தா யார் மேல பழிய போடுவ? இது எவ்வளவு தப்பு. நாம தப்புன்றத கொடுமையான செயல். ஏன்னா இது எல்லாம் திமுக தான் செய்யுதுன்னு சொல்றாங்களே. அதான் தேர்தல் ஆணையம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது, நீ முதல்ல சட்டம் தெரியணும் உங்களுக்கு. இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் எல்லாமே மோசடி பேர் வழிகளா இருக்காங்க. தெரிஞ்சா கூட மறைக்கிற கிரிமினல்களா இருக்காங்க. அதுக்காக சொல்றேன், எப்ப எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களோ, டேட் அறிவிச்சிட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. முழுக்க ஸ்டாண்ட் ஸ்டில், அவ்வளவுதான் நிற்பாங்க, வித்தேல்டு மாதிரி. ஆனால் முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கு. நீ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தில் உட்பட்டதான் காவல்துறை. காவல்துறையிலிருந்து எல்லாமே அவங்களுடைய ஆணையை கேட்டுதான் நடத்துவாங்க. இப்படி இருக்கிறது கூட தெரியாம திமுக தான் செஞ்சதுன்னா தமிழ்நாட்டு மக்களை
ஒண்ணுமே தெரியாதவங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு சரியான பாடம் கிடைக்கும். நான் எதுக்காக இல்ல சொல்றேன்னா, இப்ப நீங்க சொன்னதுக்கு அந்த ம், இது வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு கூட அது அனுமதி கொடுக்கலன்னதுக்கு வந்துட்டு திடீர்னு எப்படி அந்த பேரிகார்டு எல்லாம் அவங்க போட்டாங்க. மாநகராட்சி ஊழியர்களை வச்சு திடீர்னு பேரிகார்டு போட்டு அந்த இடத்துல வந்து மீட்டிங் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு இதை எப்படி அந்த ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மறுபடியும் நம்ம சொல்றதுமா, மாநகராட்சிக்கு கூட மேயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்ப எந்த அதிகாரமும் கிடையாது. செய்யறது எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் நேரடியாக பார்வையிட்டதற்கு பிறகு இந்த சின்ன இடத்துல போய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டா என்ன ஆவறது? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்ல இது இந்த குழி வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே வெட்டப்பட்டு இந்த பேரிகார்ட் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கூட பேட்டி கொடுத்திருக்காங்க. சரி, அப்படி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு. உனக்கு வந்து வேற ஒரு இடம், உனக்கு ஒரு பெரிய இடத்த வந்து நீ செலக்ட் பண்ணா யார் வேணான்னாங்க? ஏன் இந்த இடத்துக்கு நீ போன? இந்த கேள்வி இல்ல. எதுக்காக இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பக்கம், நாம விஜயை வந்து நடிகர் விஜய பொது வாழ்க்கைக்கும் பொது நன்மைக்கும் ஒரு நிலையில கூட நீ வந்ததில்லை. இப்ப போய் தேர்தல் ஆணையத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ற, அதுல கூட நீங்க கொடுக்கறது 370 கோடி பிக்சட் டெபாசிட் இருக்க. இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் பேங்க் இங்க வந்து 40 கோடி, பெசன் நகர்ல வந்து 20 கோடி. அது அவர் சம்பாதிச்சாரு, வச்சுக்கிட்டாரு. அவர் சொல்றார், அப்படியே நான் என்னுடைய சம்பாதனை எல்லாம் விட்டு விட்டு, என்னுடைய சினிமா வாழ்க்கையை விட்டு விட்டு உங்களுக்காக வந்து விட்டேன். என்னது? ஏன் பொது வாழ்க்கையில இருக்கணுன்ற நோக்கம் உனக்கு இருந்திருந்தா கரூர்ல நம்ம வந்து பார்க்க வந்து செத்து போனாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண? இத்தனை கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கே. இப்ப தஞ்சை பகுதிக்கு நீ போயிட்டு வரும்பொழுது உன்னுடைய காருக்கு பின்னால 2 வீலர்ல வந்த ஒரு இளைஞன் செத்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க, திரும்பி கூட பார்க்கல. நீ கரூர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்களே. அது கரூர்ல இருந்தவங்களுக்கு. நாம எதுக்காக நினைவுபடுத்துறோம்னா, இத்தனை கோடிகளை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ அது எல்லாரும் கேட்டுட்டாங்கன்னு கொடுத்த, அதுக்காக சொல்ல வர. மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்க. நம்முடைய அரசு, நம்முடைய மக்கள் எல்லாரும் வந்து அந்த குடும்பங்களுக்காக கொடுத்த உடனே தானும் கொடுக்கணும், வேற வழி இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு கொடுத்த, இஷ்டப்பட்டு கொடுக்கல. அதுக்காக சொல்றேன். இப்ப இந்த சிறுவனை, இந்த இளைஞன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க, திரும்பி கூட பார்க்கல. ஏன் ஓடி போய் பாக்குறது? மருத்துவ செலவை ஏத்துக்கிறது. என்ன உனக்கு வலிக்குது? அதை விட நிர்வாகிங்க கூட போய் பார்க்கல. அந்த தம்பியை இறந்து போறான், அவங்க அப்பா வந்து துடிக்கிறாங்க, இறந்து போறான். ஒரு இரங்கல் கூட கொடுக்காம. அதனாலதான் நான் சொல்றேன், நீ பணம் கொடுக்கறது கூட உனக்கு மனசு இல்லாம இருக்கலாம். உன்னுக்காக ஓடி வந்தான் பாரு, உன்னை ரசிச்சு. அந்த ரசிகனுடைய மரணத்துக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலன்னா, அதனாலதான் நம்ம சொல்றோம், முதல்ல விஜய் நீ மனுஷனா வா, அப்புறம் பொது வாழ்க்கைக்கு வந்து அப்படியே என்னை நான் தியாகம் பண்ணிட்டேன். என்ன தியாகம் பண்ணிட்டேன்? நான் என் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வரேன், நான் வந்து இனிமேதான் பார்ப்பேன். இந்த கதை, இந்த நாடகம், நடிப்பு. இப்போ இந்த அபிடவிட் தேர்தல் பத்திரம் தாக்கல் பண்றாங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ விஐபிங்க பார்த்திருக்கேன். ஆனா இந்த விஐபி தாக்கல் பண்ணது எனக்கு இந்த அபிடவிட் பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, ஷாக் ஆயிடுச்சு. அவருடைய பொண்ணு பேர்ல, திவ்யா சாசா பேர்ல 4.5 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு அவங்க பொண்ணுக்கு. அவங்க பையன் ஜேசன் சஞ்சய்க்கு 8.78 லட்சம் கடன் கொடுத்திருக்காங்க. அவங்க மனைவிக்கு 12.6 கோடி கடன் கொடுத்திருக்காரு. அவங்க அம்மாவுக்கு 87 லட்சம் கடன் சோஃபாவுக்கு. அவங்க அப்பாவுக்கு 3 கோடி கடன். இது என்னன்னு எனக்கு புரியல. எதுக்காக தன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே கடன் கொடுத்தாரு? இதுல என்ன கணக்கு இருக்கு என்னன்னு எனக்கு புரியல. இது என்ன கணக்கு தெரியுமா? இது என்ன வேலை தெரியுமா? இது வந்து ஒரு தெளிவாக உட்கார்ந்து யோசனை பண்ணி முடிவு பண்ணி, நாளைக்கு ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் ஏமாத்தினால்தான் நடிகர் விஜயம். ஆமா, அங்கன வந்து ஃபாரின் கார் இப்பயும் வருமான வரி பாக்கி இருக்கு, 3.44 கோடி பாக்கி இருக்கு இப்பயும். அதே நேரத்துல பிக்சட் டெபாசிட்ல 370 கோடி இருக்கு.
இல்ல, மனுஷனும் இல்ல, சட்டத்தை மதிக்கக்கூடிய நிலையிலும் இல்ல. நீலாம் பொது வாழ்க்கைக்கு எதுக்கு வர்றதுக்காக கேட்டோம். நீ ஏற்கனவே வந்து செய்துகிட்டு இருக்கிற வேலைகள்லாம் உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்போ குடும்பத்தை சொல்லிட்டீங்க, மனைவிக்கு அதுலயே இருக்கு. அவருக்கு சொந்த கார் கூட கிடையாது. ஆமா. அவருடைய மனைவிக்கு சொந்த கார் கூட கிடையாது. அவங்கெல்லாம் கஷ்டத்துல இருக்க மாதிரியும் இவர் வந்து கடன் கொடுக்குற மாதிரியும். இதெல்லாமா வெளிப்படையா சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யற தப்பு. இப்ப சிலதெல்லாம் வந்து உண்மையால செய்யறதுன்றது வேறு. இன்னொன்னு, நான் அப்படித்தான் செய்வேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு கணக்கு காட்டும் பொழுது எனக்கு டாக்ஸ் போடாம இருக்கிறதுக்கு நான் செய்யறேன். ஃபாரின் கார் ஒன்று வாங்குற, வெளிநாட்டு காரு, அதுக்கு வந்து நான் என்ன கார் வாங்கும் போதே பணம் கட்டணுமா? இந்த சட்டத்தையே நான் மாத்துவேன், என் ஆட்சி வந்தால் அதை கொளுத்துவேன், கிழிப்பேன் அப்படின்னா கத்துறது பைத்தியக்கார மாதிரி. ஆனா சட்டப்படி அதை செய்யணுன்றதுக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தோன்னு ஓடி போய் கட்டுற. ஆக எந்த இடத்திலையும் ஒரு ஹோல் கிடைச்சா ஏமாத்துவது. இது நல்லா தெரிஞ்சுங்க. நடிகர் விஜயனுடைய மனசு நீங்க சொன்ன இந்த அபிடேவிட் மூலமா என்ன தெரியுதுன்னா, எந்தெந்த வகையில் ஏமாத்தலாம், எந்தெந்த வகையில புரியல. ஏமாத்துறாருன்னா எப்படி? எனக்கு புரியல. புரியலன்னா, தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் கடன் கொடுத்ததாக எழுதுனா அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லாம என்ன? எப்படி ஏமாத்துறது? ஏன் கடன் கொடுக்குற? மனைவிக்கு ஏன் கடன் கொடுக்குற? ஏன் கேட்டா இல்ல, உன் உன் பையனுக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் செய்யறது வந்து கடமை இல்லையா? ஒரு அப்பனுடைய கடமை இல்லையா? அந்த கடமையை மறந்து போய் கடன் கொடுத்ததா எழுதி வச்சுன்னா என்ன அர்த்தம்? இதை விட மோசடியான ஒரு செயல் ஏதாவது இருக்குமா? மனசாட்சியில் இருக்க செய்வானா? ஆனால் நீ வந்து மனசாட்சியோட நடந்திருப்ப. ஆனால் இங்க என்ன பண்ற? கணக்கு எழுதி காட்டும் பொழுது கடன் விழுந்தது, போனது, வந்ததுன்னு. இந்த அப்ப சட்டம் ஏத்துக்குமா? அத பொண்ணுக்கு கடன் கொடுக்கறத சட்டம் ஏத்துக்குமா? கடன் கொடுத்தோம்னா கடன் கொடுத்ததுதான். என் பொண்ணுகிட்ட கேட்கணும், ஆமா எங்க அப்பா கிட்ட நான் கடன் வாங்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதுதான் புரியல. பொண்ணுக்கு எப்படி நான் கடன் கொடுக்க முடியும்? நடிப்பு, நாடகம், இதான் கிரிமினல்ஸ் வேலை. இந்த பச்சையாக பகிரங்கமாக ஊர் உலகத்துக்கு முன்னாலேயே நான் பாத்தீங்களா எப்படிப்பட்டவன், என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா? நான் யாராக இருந்தாலும் கதாநாயகனாக ஹீரோவா இருந்து பார்ப்பேன். நான் வந்து சம்பாதிக்கிற பணம், அந்த பணத்தை நல்லா தெரிஞ்சுங்க. என்ன மாதிரி நீங்களும் எழுதுங்க, நாளைக்கு கணக்கு எழுதும் போது பெருசா பணம் வந்தா. கதாநாயகன் தான் பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யறத கடனாவா கொடுப்பாங்க? ஆமாமா, நான் வந்து கதாநாயகன்லாம் எப்படிப்பட்டவன், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, சட்டத்தையே நான் வளைப்பேன் அப்படின்னு திமிர் பேசுற அகங்காரம். இதெல்லாம் வந்து ஆணவம், அகங்காரம் ஒரு பக்கம். இது ஒரு கிரிமினல் செயலு. பச்சையாக பகிரங்கமாக நான் ஏமாத்துக்காரன் என்பது வெளிப்படையா காட்டிக்கிட்டாரு. சட்டத்தை ஏமாத்துறாருன்னு சொல்றீங்களா? செய்யா பகிரங்கமா சட்டத்தையே வைத்து கொண்டு ஏமாற்று வேலையை செய்யறாரு. நீங்க இப்ப இந்த அபிடவிட் செல்லுமா? அப்போ அதை பத்தி ஆமாமா, நீங்க போய் விசாரிச்சு பாருங்களேன். நான் தான் சொல்லி வச்சுட்டோம்ல, ஒய்ஃபைட்ட சொல்றேன், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன். இப்ப அவங்க மனைவிக்கும் அவங்க குடும்பத்திலயும் அவங்க 2 பேத்துக்கும் ஒத்து வராம தானே இருக்கு. ஒத்து வருது ஒத்து வரலன்றது நம்ம வெளியில பேசிக்கிட்டு கிடையாது. இந்த மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள்ல எல்லாம் சரியாதான் ஒத்து வரும். அவங்க பேசி வச்சுக்கிட்டு தான் எல்லாம் செய்யறதுமா இதெல்லாம். ஏன்னா சட்டப்படி அவங்க விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி நான் பேசி வச்சுட்டு பண்ணுவாங்க? பண்ணிட்டாங்க. இப்ப விவாகரத்து ஆச்சு, எதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க? என்ன ஆகல, விவாகரத்து அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்ல? நீங்க கோடிக்கணக்கான பணத்தை தன்கிட்ட கொடுத்துருக்காங்களா? இப்ப அந்த அம்மா என்ன பண்ணணும்? நாளைக்கே சொல்லுவாங்களா? அவங்க வந்து சங்கீதா அவங்க மனைவி சொல்றது, எனக்கு குடும்ப செலவுக்கு எதுக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்களை கவனிக்க மாட்டேங்கிறாரு, அப்படி சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் ரீசன் சொன்னாங்க. நான் கவனிச்சுட்டேன், இத வச்சிருக்கேன் பாரு. இப்ப வந்து அவர் ஒய்ஃப் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி அவர் அபிடவிட்டில் சொல்லி இருப்பது போல் எதுவும் நடக்கவில்லை, அது தவறான செய்தி, பொய்யாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த அபிடவிட்டும் கேன்சல் ஆகும், வேட்புமனு நிராகரிக்கப்படும், விஜய் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்படி. அவங்க கிட்ட இருக்கு அந்த வேலை, செய்வாங்களா? ஓ, இப்ப வேட்புமனுவே நிராகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துருன்றீங்களா? ஆமா, அவங்க மறுப்பு தெரிவித்தார். மறுப்பு தெரிவிக்கல, இது வந்து பொய்ன்னு அவங்க கொடுக்கணும். பொய் போராட்டத்தோட வந்து எப்படி வந்து நீ வேட்புமனு தாக்கல் பண்ற? வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதே தெளிவாக பொய் சொல்றேன்னு வந்ததுனாலே
நீ சொன்னதெல்லாம் திட்டமிட்ட கான்ஸ்பிரசின்ற மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். தேர்தல் ஆணையமே கூட ஒரு வழக்கு போடலாம். எதுக்கு சொல்றோம்னா இதை இப்ப அந்த அம்மா சொல்லுவாங்களான்றதுதான் கேள்வி. ஆனா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது அவங்க குடும்ப விஷயம், அவங்க செய்யணும் போகணும். நாம ஒண்ணு ஒருவேளை இப்படியா கூட இருக்கலாம் இல்லைங்களா? அந்த அம்மா வந்து இப்ப விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணனதுல இவரு எனக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய அந்த சொத்துகள், அந்த பராமரிப்பு செலவுலாம் எனக்கு கொடுக்காம இருக்காரு, அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுதான் அவங்க விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதெல்லாம் கேக்குறாங்கன்றதுக்கோசரம் இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் எனக்கு கடன் தரணும் அப்படின்னு கூட பண்ணிருக்கலாமா? அது போக வேண்டி வந்து ஆர்கியூமெண்ட் பண்றது வேற, டிஃபென்ஸ் எடுத்து ஆர்கியூ. ஆனா என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மவளுக்கு குழந்தைங்க என்ன கேட்டுச்சு? குழந்தைங்களா டைவர்ஸ் கேட்டு குழந்தைங்களா அப்பா கிட்ட இது கேட்டுச்சுங்க எங்களுக்கு செய்யலன்னு? அது தப்பு தானே? அப்ப இது இந்த அம்மாவுக்காக நீங்க இப்ப அவங்க வந்து குழந்தை பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லித்தானே அவங்க வந்து ஜீவனாம்சமே கேட்பாங்க. கை குழந்தைங்க கிடையாது அவங்க எல்லாம். அவங்க வயதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க கிடையாது, எல்லாம் பெருசு. பெரியவங்களா இருக்காங்க. இன்னொன்னு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இருக்காங்க. யாரும் இவங்ககிட்ட வந்து இப்படிலாம் கேட்டதில்லை. ஆக ஏமாற்றுத்தனமாக அரசை ஏமாற்றுவது போல தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி நான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன்னு பச்சையா வெளிப்படையா வந்துட்டாப்புல விஜய். சினிமாவில் வேஷம் கலையிற மாதிரி போட்டிருந்த வேஷம் கலைஞ்சு போச்சு. இப்போ நாம என்ன சொல்றோம்? இப்பயே இவ்வளவு மோசடி பண்ணா ஆதவ அர்ஜுனா போன்ற ஏராளமான வரி ஏய்ப்புக்காரர்களை கூட வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உனக்கு ஓட்டு போட்டா என்ன கதிக்கு ஆளாகும் நாடு? இல்ல அவரு வேட்பாளர்களை அறிவிக்கும் போது திமுக போல பொய் சொல்லி ஏமாத்தி ஊழல் பண்றவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தானே வேட்பாளரை அறிவிச்சாரு. ஆமா, உறுதிமொழி எடுத்துக்கிட்டாருன்னா அப்படியே எழுதி கையெழுத்து போட்டு நாளைக்கு எல்லாரும் எங்களை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லுவார. டைலாக் பேசுறதுல என்னமா இருக்கு? அழகா பேசலாம், இப்படி திரும்பிக்கலாம், அப்படி திரும்பிக்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்லாம் கை காட்டலாம், எல்லாம் பேசுறது. இந்த டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறது சினிமாவோடு நிறுத்திக்க. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு என்னுடைய வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஸ்டைலா பேசு. நம்ம வேணாம்னு சொல்ல. இந்த விஜய், அந்த விஜய், அப்படிப்பட்ட விஜய்லாம் நீ சொல்றதெல்லாம் உன் பாணி, உன் ரசிகர்கள் வேணா கை தட்டலாம். பாவம் அந்த பிள்ளைகளையும் நீ இப்ப ஏமாத்தி வச்சிருக்கன்றத வெளிப்படையா வந்துடுச்சு, உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் சொல்ல வரும். உன்னை நம்பி இறந்து போன குடும்பத்தை கூட திரும்பி பார்க்கல, உனக்காக உயிரியே விடுவன் என் தலைவனுக்குன்னு சொன்னதை பற்றி பார்க்கல. உன்னை வந்து எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெண் ரசிகர்கள்லாம் இன்னைக்கு பட்டிருக்கிற அவஸ்தைகள், அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் கூட அதே மாதிரி வர்றது, அதே மாதிரி ஸ்டைலா நின்றுக்கிட்டு இன்னைக்கு கூட தனி விமானம் தான். இவர் டெல்லிக்கு போனா ஏன் மக்களோட போக மாட்டாரா? இதை அவருடைய கேட்க மாட்டானா? ஏன் பொதுமக்களோட சாதாரண எளிமையா வரக்கூடாதா? அவர் வந்தா கூட்டம் வந்துருமா? இவரை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடந்து போயிருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. அது எப்படி கூட்டம் வந்து என்ன பண்ண போறாங்க? தனி விமானம், கோடிக்கணக்கில் செலவு, தனி விமானம். வேட்பாளர் அறிவிக்கிறது ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பர்மிஷனை வாங்கி உரிய வகையில வாங்கி வேட்பாளர் அறிவிக்கிறது உலகத்தின் வழக்கம். அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைப்போம். அப்ப எல்லாமே பார்த்தா இந்த பெருந்தனக்காரர்களோட நோக்கமாக பூஷ்வாக்கள் வாங்கல. நான் பிறக்கும் போதே கோடீஸ்வரன், நான் பிறந்ததுலேருந்து அப்படிதான், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இது நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், உன்னை யாரும் இங்க கூப்பிட்டுட்டுலாம் இல்லப்பா, நீ எங்களுக்காக விட்டுட்டு வந்து இங்க வந்து எல்லாம் அப்படியே நீ செய்வேன்னு நம்ப முடியாது, இப்படியும் போய் அங்கதான் உட்காந்துக்குவ அப்படின்னு மக்கள் முடிவெடுக்கின்ற அளவிற்கு இந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணதின் மூலமாக விஜய் தன்னுடைய சுயரூபத்தை உலகத்திற்கு காட்டிவிட்டார்ன்றதுதான் என் கருத்து. சரிங்கண்ணா, மகிழ்ச்சிங்கண்ணா, நன்றிங்க. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.